இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். நாங்க குடும்பத்தோட இங்க இருக்கோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. பாம்பு அட்டை எல்லாமே வீட்டுக்குள்ள வருது. வருஷம் இதே பிரச்சனை தான். இது வந்து ரிக்வெஸ்டா கேக்குறோம். நாங்க நகர் சார்பா நாங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டா கேக்குறோம் ப்ளீஸ். திருவள்ளூர் மாவட்டம் 26 வேப்பம்பட்டு ஊராட்சியில் முறையாக மழைநீர் வடிகால் அமைக்கப்படவில்லை. குறிப்பாக அங்குள்ள உதயா நகர், ராமகிருஷ்ணா நகர், ரயில் நகர், கஜலட்சுமி நகர், கருமாரியம்மன் நகர், முருகன் நகர் பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. சமீபத்தில் பெய்த மழையால் தேங்கிய வெள்ளத்துடன் கழிவுநீரும் கலந்து நாற்றம் அடிக்கிறது. இது குறித்து மாவட்ட கலெக்டர் பிரதாப் ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கலெக்டரிடம் தங்கள் குறைகளை சொன்னாலாவது நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்கள் காலை 8 மணியிலிருந்து காத்திருந்தனர். ஆனால் 11 மணிக்கு அந்த வழியாக சென்ற கலெக்டர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செவ்வாப்பேட்டை போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன் பிறகே பாதிக்கப்பட்ட மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். கலெக்டர் சார் வராது சொல்லிட்டு 9 மணியில் நாங்கள் இங்கே காத்துட்ருக்கோம். அவர் வரவே இல்லை, எங்களை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டார். ஆனால் இருந்தாலும் எந்த நகருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த தண்ணி வந்து எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த வழி எடுக்காமல் தனியார் நிலத்தின் வழியாக இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் நகரில் விட்டு எல்லா வீடுகளும் சூழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் காலத்தை தள்ளிட்டு இருக்கோம். இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும். இது ஒரு வழி இருக்குது. அந்த வழியை வந்து கடைபிடிச்சாங்கன்னா எங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதேமாரி அந்த திருவூரில் வர தண்ணியும் எங்களுக்கு வந்து இங்கே வராது. அந்த நகர் மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, இந்த நகர் மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இதுக்கு ப்ராப்பரான வழியை கொடுங்கன்றதுனால தான் நாங்கள் 9 மணிலேருந்து கலெக்டரை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கோம். அவர் சார் வந்து நேராக அவரே போயிட்டு இருக்காரு. அது அவர் கவனத்துக்கு இதுக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். எங்கள் நகர் மக்கள் சார்பாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்கோம் நாங்கள் இத்தனை வருஷமாக இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலே. எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். டெங்கு மலேரியாவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த 2 தண்ணி, காவா தண்ணி, மழை தண்ணி சேர்ந்து எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தான் நிற்கிது. எக்கச்சக்க கொசு. நைட்டு தூங்க முடியல. வீட்டில் பாம்பு அட்டை எல்லாத்தையும் வந்து பூந்துக்கிறோம். நாங்கள் பொம்பளைங்க என்ன பண்ணோம்? இந்த ஊரை விட்டு ஓடணுமா? நீங்கள் எதுக்கு எங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்தீங்க? நாங்கள் வீடு வாங்கிட்டோம். லோன் பக்கம் ஒரு பக்கம் பதில் சொல்லணும். ஆனால் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. ப்ளீஸ், நாங்கள் கலெக்டருக்காக வெயிட் பண்ணுறோம். 8 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். யாருமே வரல இந்நேரம் வரைக்கும். ஆமாம், கலெக்டர் அவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாரு. அவருக்கு நிறைய வேலை இருக்கலாம். எங்களுக்கு கூட வேலை இருக்கு. நாங்கள் குடும்பத்தோட இங்கே இருக்கோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. பாம்பு அட்டை எல்லாமே வீட்டுக்குள்ள வருது. வருஷம் இதே பிரச்சனை தான். இது வந்து ரிக்வெஸ்டா கேட்கிறோம். நாங்க நகர் சார்பா நாங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்கிறோம் ப்ளீஸ்.